அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் புதிய ஆட்டோ என்று எதிர்பார்த்தது. பழைய ஆட்டோக்கும் புதிய ஆட்டோக்கும் என்ன வித்தியாசம் என்று பாருங்கள். 2019ஆம் ஆண்டுக்கு முதல் வந்த ஆட்டோ மாதிரி இந்த பஜாஜ் ஆட்டோ இல்லை. இது கொஞ்சம் வித்தியாசமான கேளிக்கையான அம்சங்களோடு வந்திருக்குது. உண்மையிலேயே பழைய ஆட்டோ பாவிச்சாக்களுக்கு இவர்களுக்கு இந்த ஆட்டோ ஒரு புதுவிதமாக தான் இருக்கும். இந்தியாக்களில் ஓடித்திரிகிற தள்ளுவண்டில் மாதிரி இந்த ஆட்டோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி அவ்வளோத்துக்கு வாய்ப்பான ஆட்டோவாக இது இருக்குல்ல. ஆனால் இதுன்ற விலை வந்து 20 லட்சம் ரூபாயை தொடுது. ஆனால் பிராண்ட் நியூ என்ற ஒரு மார்க்கெட் இருக்குது. நான் ஏற்கனவே பழைய என்ற கணக்க வீடியோக்குள்ளே சொல்லி இருக்கிறேன். 2019ஆம் ஆண்டுக்கு முதல் வந்த மாதிரி தான் இனி வரப்போகின்ற ஆட்டோக்கள் வரும் என்று நாங்கள் உறுதியாக சொல்ல முடியாது. சில மாறுபாடுகள் அம்சங்களோடு தான் வரும். உண்மையிலே இந்த ஆட்டோக்களில் பலவிதமான அம்சங்கள் இருக்குது. இது BS6 என்று சொல்லப்படுற ஒரு வகையான பஜாஜ் ஆட்டோ தான். இது உண்மையிலேயே வித்தியாசமாக இருக்கும். முன் டேஷ்போர்ட்டாக இருக்கட்டும், பின் கதவுகள், உங்களுக்கு இந்த ஃபோட்டோக்களில் பார்க்கவே விளங்கும். பழைய ஆட்டோக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் உண்டு. இந்த ஆட்டோக்கள் இந்தியாவில் தான் ஃபேமஸாக இருக்குது. ஆனால் இலங்கையில் இந்த ஆட்டோ இறக்குமதியானாலும் மிகுந்த வரவேற்பை பெறுமான்றது பெரிய சந்தேகம்தான். ஆனால் 5 வருஷமாக வாகன இறக்குமதி இல்லாமல் திடீரென்று புதுசாக ஒரு பிராண்ட் நியூ ஆட்டோ வரைக்கும், அதுவும் பெட்ரோல் ஆட்டோ வரைக்கில் உண்மையிலேயே சில பண வசதி படைத்தவர்கள் இதில் ஆர்வம் காட்டுகிறார்கள். இலங்கைக்கு 280 ஆட்டோ மட்டுமே வாரத்தால் இலங்கையில் பெரும்பாலான பஜாஜ் கம்பெனியில் இதுன்ற புக்கிங் வந்து ஃபுல் வண்டியாச்சு. இதுன்ற புக்கிங் முடிஞ்சதாக வந்து பஜாஜ் கம்பெனியில் வந்து சொல்லினோம். உண்மையில் பழைய ஆட்டோக்கள விலைகள் சம்பந்தமாக ஆட்டோ சேல்ஸ் கடைக்காரர்கள்ட்ட வினாவும் போது அவர்கள் இப்போ கூட ஏபிஜு ஆட்டோக்கள், ஏபிடி நம்பருடைய ஆட்டோக்கள் 2000-5000 கிலோமீட்டருடைய ஆட்டோக்களுக்கு 21 லட்சமே சொல்லுகிறார்கள். ஏனென்றால் பழைய ஆட்டோன்ற அம்சத்தில் புதிய ஆட்டோ வரவில்லை எனவும் பழைய ஆட்டோ கண்டே தனி மார்க்கெட் இருக்கெனவும் அந்த கடைக்காரர்கள் சொல்லுகிறார்கள். வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு பழைய ஆட்டோ பிடிச்சிருக்கா அல்லது இந்த புதிய ஆட்டோ தான் பிடிச்சிருக்கா எதுன்னு சொல்லுங்கள். எனக்கு இந்த 2019ஆம் ஆண்டுக்கு முதல் வந்த ஆட்டோ தான் பிடிச்சிருக்குது. அதே மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக பிடிச்சிருக்கும். பிராண்ட் நியூ ஆட்டோன்ற விலை 19,95,000 ரூபா பதிவுகளோடு சேர்த்து 20 லட்சத்துக்கு மேலே தான் வரும்.